ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபெய்த் அன்டில் டெத் எபிசோட் 4 பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த மாவீரன் ஃபாதர் ஃபெலிக்ஸ் 1600ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜப்பான் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தல்களை அனுபவித்தனர். அந்நாட்டின் அரசாங்கம் கிறிஸ்துவ மதத்தை தடை செய்துவிட்டு கிறிஸ்தவர்கள் எவரேனும் கண்டுபிடிக்கப்படுமானால் அவர்களை கொடூரமான முறையில் கொன்றுவிடும். அத்தகைய காலத்தில் ஃபாதர் ஃபெலிக்ஸ் என்னும் ஒரு தியாகி இருந்தார். அவர் ஒரு சிறந்த கத்தோலிக்க ஃபாதரியார். ஜப்பானிய மக்களுக்கிடையே சென்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்நாளில் யாரேனும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் அவர்களை அரண்மனை காவலர்கள் பிடித்து அழித்து விடுவார்கள். ஒரு நாள் ஒரு துரோகி அரசாங்கத்திற்கு தகவல் கொடுத்து ஃபாதர் ஃபெலிக்ஸை கைது செய்ய ஏற்பாடு செய்தான். அரசாங்க வீரர்கள் இரவில் அவரை பிடித்து நீதிபதி முன்பு கொண்டு வந்தனர். நீ கிறிஸ்துவை மறந்து அரசனுக்கு மட்டும் அடிபணிவா என்று நீதிபதி கேட்டார். அதற்கு ஃபாதர் ஃபெலிக்ஸ் மெல்ல சிரித்து, என் ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து, நான் அவரை மறக்க மாட்டேன் என்றார். விதிக்கப்பட்ட தண்டனை நீதிபதி கோபமடைந்து, அவன் எலும்பு முறியும் வரை கொடுமையாக அடியுங்கள், அதனால் அவர் தன்னுடைய தேவனை மறப்பார் என்றார். வீரர்கள் அவரை சவுக்கால் அடித்தனர். ஆனால் அவர் இயேசுவை மறக்கவில்லை. நீதிபதி கடைசியாக, உனது உறுதி வாய்ப்பு, கிறிஸ்துவை மறந்து உயிர் வாழு, இல்லையெனில் நாங்கள் உன்னை சிலுவையில் அறையப் போகிறோம் என்றார். ஃபாதர் ஃபெலிக்ஸ், என் இறைவனாக இயேசு சிலுவையில் இருந்தார், அவருக்காக நானும் சிலுவையில் மரிக்க தயார் என்று உறுதியாக கூறினார். அவரை ஒரு பெரிய மலையின் மீது கொண்டு சென்று அங்கே ஒரு சிலுவையை வைத்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்து உயிரோடு விட்டுவிட்டனர். ஆனால் அவர் உடம்பு வலியால் மடியும் முன்பே, என் ஆன்மாவை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி மரணித்தார். அவருடைய தியாகத்தை கண்ட பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறைவாக விசுவாசத்தை போற்றத் தொடங்கினர். கடைசியாக ஃபாதர் ஃபெலிக்ஸ் மரணம் பல கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகமாக இருந்தது. அவர் தன் உயிரை இழந்தாலும் அவருடைய நம்பிக்கை இறக்கும் முன் தளரவில்லை. இன்றும் பலர் அவரை போல் இயேசுவுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். உண்மையில் எனக்காக தன் உயிரை இழக்குகிறவன் அதை மீண்டும் பெற்று 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன்